ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி, நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வாங்க. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 180 டிகிரி எதிரெதிர் வீடுகளில். ராகு இருக்கிறதுலேருந்து 7ஆம் வீட்டில் கேது இருப்பார், கேதுலேருந்து 7ஆம் வீட்டில் ராகு இருப்பார். எப்பவுமே 2 பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாக தான் நகருவாங்க. ஒரு ராசிக்குள்ளாக 1.5 வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் 2 பேருமே பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள். அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க, சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில். அந்த மாதிரியான ஒரு கிரகம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமருகின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார். ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம், ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம். ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள். என்ன சர்ப்ப கிரகங்கள், வக்ர கிரகங்கள்னு பேருங்க. இப்போது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும், கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள். இந்த பெயர்ச்சியின் மூலமாக, ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது. சனிக்கு அடுத்து அதிக ஆண்டு காலம், அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான். உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு 10லிருந்து 15% பலமாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ராகுகேது பயிற்சியில் பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் கேது அமர்ந்து ஒரு அழுத்துன்னு அழுத்திக்கிட்டு இருந்தாருங்க 1.5 வருஷமாக. ஜென்ம ராகு கேதுக்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஜென்ம ராசியில் கேது அமர்ந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில், பொருளாதாரத்தில், மன நிம்மதியில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடந்த ஒரு வருஷம் 1.25 வருஷமாகவே கன்னிராசிக்காரங்க சமயத்தில் 6ஆம் இடத்துல சனி இருந்து ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். அவரும் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்கள் நிலைமை கொஞ்சம் மோசமாகவே இருந்திருக்கும். இப்போது இந்த ராகு கேதுக்கள் ஜென்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்குள்ளே ராகு வர்றது, இது ஒரு அற்புதமான கிரகநிலை. சரிங்களா? 6ல் ராகு வர்றது அப்படிங்கிறது. 7ஆம் இடத்துல கண்டகச்சனி ஆரம்பித்தாலும் உங்களுடைய நட்பு கிரகம் 7ல் சனி திக்பலம் ஆவார். பெரிய தொந்தரவுகள் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு 2 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்குன்னு அது பின்னாடி சொல்கிறேன். சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ஃபஸ்ட்டு நல்ல பாயிண்ட் வேலை கிடைக்கும் நண்பர்களே. ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராகு உங்களுக்கு 6ல் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவார், கோட்சார குருவின் பார்வையை பெறுவார். ஏன்னா குருவும் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்துடுவா அப்படிங்க. அப்போது இந்த காலகட்டம் அற்புதமான முறையில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, உத்தியோகத்தில் உங்களுக்கு யாராவது ப்ரெஷர் கொடுக்குறாங்க, கூடவே இருந்துக்கிட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க, இல்லை உங்கள் உயர் அதிகாரியோட அடிக்கடி ரொம்ப முட்டிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல 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 ஏற்றங்களை தரும். அவர்களை டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஒன்று அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, இல்லை உங்களோட பிரச்சனை பண்ணிக்கிடாமல் விட்டுருவாங்க. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றம் உண்டு. யாருக்கெல்லாம் இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் தடைபட்டு கொண்டு இருந்ததோ அவர்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸை நோக்கி நீங்கள் நகரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும். அப்போது ப்ரமோஷன் ஸ்கேல் வந்துருச்சு, டைமிங் வந்துருச்சு, இன்னும் கொடுக்கல, இப்போ போயிட்டு அப்ரோச் பண்ணலாம். உங்கள் மேனேஜரையோ இல்லை சீனியர் ஆஃபீஸரையோ அப்ரோச் பண்ணலாம். உங்களுடைய ப்ரமோஷனுக்கான அமைப்புகள் வந்து சேரும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் அமைப்புகளில் மிக கடுமையாக சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகளை ஓரளவு வீரியம் குறைக்கக்கூடியது மாதிரியான அளவில் இந்த காலகட்டம் அமையும். ஸோ அதுக்கேற்ற பணவரவு வரும். அதை வச்சு கடன் அமைப்புகளை குறைப்பீங்க. கடன் தொந்தரவுகள்லாம் அப்படியே மட்டுப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக
தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு நன்றாகவே நகரும். இன்னும் சொல்லப்போனால் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஏற்றம் உண்டு. அதே நேரத்தில் தொழில் சார்ந்து நல்ல நகர்வுகள், நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனோட நல்ல நகர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்குகள் ஏதாவது போய்கிட்டு இருக்குது, பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழக்குகள் எல்லாம் முடியும். சிலருக்கு உங்களுக்கே சாதகமாகவும் அமையும். அந்த மாதிரியான ஒரு ராகுகேது பெயர்வாக இந்த ராகுகேது பெயர்வு உங்களுக்கு அமைகின்றது. உடல் நிலையில் கடுமையான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்திருப்பார் இல்லையா, எல்லாம் குறையும். உடல்நிலை தொந்தரவுகள்லாம் குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஓரளவுக்கு அப்படியே உடல்நிலை தொந்தரவுகள்லாம் கட்டுப்பட்டு மறைஞ்சிரும். உங்கள் தசாபுக்தி அமைப்புகளும் வலுத்திருச்சுங்கிற பட்சத்தில் அன்பு நண்பர்களே, உறுதியாக ஆரோக்கிய மேம்பாடு உண்டு. பயப்பட வேண்டாம். உறவுகளுக்கு இடையில் மிக மிக கடுமையான தொந்தரவுகளை கொண்டு போயிட்டு இருந்திருக்கும். அந்த உறவு சிக்கல்களை கூட குறைக்கின்ற காலகட்டம். வெளி மாநில முயற்சி, வெளிநாடு முயற்சின்னு சொந்த மண்ணை விட்டு வெளியில் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி அடைகின்ற காலகட்டம். யாராலுமே நீங்கள் முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதில் சின்ன சின்ன மந்தத்தன்மை, அழுத்தம்லாம் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்து முடியலாம் 7 சனி வர்றதுனால. ஆனாலும் உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் நண்பர்களே. புத்திரப்பேரும் நன்முறையில் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த எதிரி தொந்தரவுகள்லாம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருந்திருக்கும். அது தொழிலையாக இருக்கலாம், குடும்பத்திலையாக இருக்கலாம், எங்கேயா வேணாலும் இருக்கலாம். அந்த எதிரி தொந்தரவுகளிலிருந்தெல்லாம் நீங்கள் ஒரு அளவு மீண்டு வெளியே வரக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு அப்படியே அழகாக வண்டி ஸ்மூத்தாக நகரக்கூடியது மாதிரியான காலம் இது. கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய காலகட்டம். ஆக இதெல்லாம் நன்மை. எங்கெங்க கவனமாக இருக்கணும்? 3 இடங்கள் நண்பர்களே. ஒன்று, கணவன் மனைவி உறவில் அப்பப்போ முட்டிக்கிடும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 7 சனி இருக்கிறதுனால அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகலைன்னா தான் குடும்ப வாழ்க்கையில் அது தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். 2வது, ஏங்க உறவுலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்போ வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 3வது, பொது வாழ்க்கை, அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைன்னு போயிட்டு ஊருக்கு சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, அதையே மறந்துட்டு வந்திருப்பீங்க. அப்போ பொண்டாட்டி சொல்லுவாங்க, ஊருக்கு உழைக்கிறதுக்கு அவங்கள பெற்று விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக அன்பு நண்பர்களே, ஊருக்கு நல்லவராக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் பகைமையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. பொது விஷயங்களுக்கு நீங்கள் போங்க, வேண்டான்னு சொல்லலை, வீட்டையும் சேர்த்து கவனிங்க அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். இந்த 3 நாளை சுற்றி எங்கே பிரச்சனைனா குடும்ப வாழ்க்கையில் தான் பிரச்சனை வரும். அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் எந்த விதமான பெரிய தொந்தரவுகளும் கிடையாது. ஓரளவுக்கு அழகாகவே நகர்ந்து விடும். கிட்டத்தட்ட கன்னியா ராசினியர்களுக்கு ஒரு 70% இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நல்லாவே இருக்குது. ஒன்றும் குறை கிடையாது. இந்த 7 சனி இருக்கிறது மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கையில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். பொது வாழ்க்கையில் இழுத்து விடும். சும்மா தேவையில்லாமல் போயிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்லாம் வேண்டாம். ஒழுங்காக உங்கள் தொழிலை கவனிங்க. பொது விஷயங்களை பார்ப்பதற்கு பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருங்க. நீங்கள் போயிட்டு எல்லாம் நான் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை கவனிக்காமல் பண்ணுறது தான் தப்பு. சரிங்களா? குடும்பத்தையும் கவனிச்சிட்டு அதை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. அப்போ இதையும் பேரலாக பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்தை ராகு வர்றதுங்கிறது சகல விஷயங்களிலும் வெற்றிகளை கொடுக்கும். ஏதாவது ஒரு போட்டிகள் போடுறீங்க, வெற்றி உங்கள் பக்கம். உங்களுக்கு போட்டியாளர்களாக இருந்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். தொழில் போட்டியாக இருக்கலாம், குடும்ப போட்டியாக இருக்கலாம், உறவு போட்டியாக இருக்கலாம், எந்த போட்டியாக வேணாலும் இருக்கலாம். எப்போட்டியாயினும் வெற்றியை உங்களுக்கு சாதகமாக்குகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இது எல்லாமே நன்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன அந்த 3 இடங்களில் மட்டும் கவனமாக நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. வேற எங்கேயும் பெரிதாக நீங்கள் பயப்படணும், கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த அமைப்புமே கிடையாது. இப்போ நம்ம சொன்னது பொது பலன் தாங்க. உங்கள் ஜாதக தசாபுக்தி அமைப்புகளும் நல்லா வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை தடுக்க ஆள் கிடையாது. நல்ல ஏற்றம் உண்டு. நன்றாக இருக்கவும் செய்வீர்கள்.
வாழ்க வளமுடன். நன்றி.